ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பர்ன் அவுட் சிண்ட்ரோம் எபிசோட் 5 பார்க்க போகிறோம். போன எபிசோடில் ஜீராவுக்கும் வந்துட்டு வீட்டுக்கு விட்டுட்டு வருவாள். இப்போ வந்துட்டு அவன் வீட்டிலேருந்து காட்டுறாங்க. அவன் வந்ததுமே அங்கே ஜீரா வந்துட்டு கோக்கு ஒரு பெயிண்ட் பண்ணி கொடுத்துருப்பா இல்லையா, அதை வந்துட்டு ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கான். அந்த ஃப்ரேமை எடுத்துகிட்டு போய் பெட்ரூமில் வச்சுட்டு அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஃபீம் இருக்கால, அவனுமே கோவோடைய வீட்டுக்கு வரான். வந்ததுமே என்ன காலையிலேயே கூப்பிட்டுருக்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்துட்டு சொல்கிறான், அவார்ட் ஃபங்க்ஷனில் என் மேலே ஒருத்த யூரின் அடிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், நான் ஓகே தான். ஆனால் அந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. இப்போ அந்த வீடியோ வந்துட்டு இப்போ எப்படியாச்சும் இமீடியட்டாக எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஃபீம் வந்துட்டு திட்ட ஆரம்பிக்கிறா, என்னது இது, உனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது, எனக்குமே தெரியல அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஃபீம் வந்துட்டு சொல்றான், யாரோடைய வயிற்றுச்சல் தான் உன்னை இப்படி எல்லாம் ஆக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நீ நிறைய பேசாத, நான் வந்துட்டு எதுக்காக கூப்பிட்டா அது மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஃபீம் உன்னால திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்றான். சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எனக்கு பதிலாக இவன் தான் போனது அப்படின்னு அந்த வீடியோவை காட்டுறான். அந்த வீடியோ பார்த்ததுமே அவனுக்கு ஹர்ட் ஆகுது தான், ஆனால் வந்துட்டு வெளியே எதுவுமே காமிச்சிக்க மாட்டேங்கிறான். ஏன்னா பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருமே பழக்கம் இல்லாதவங்க தானே. அதனால அதுக்கப்புறம் சரி சீக்கிரமா இன்டர்நெட்ல இந்த வீடியோவை எடுத்துட்டு என்னுடைய இமேஜ் வந்துட்டு இதாகக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அதுக்கு ஃபீமுமே சரி ஓகே பண்ணிடுற அப்படின்னு சொல்றான். அவன் அந்த பக்கம் போனதுமே ஃபீமுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. இந்த அளவுக்கு பண்ணிட்டாங்களே ஜீராவை அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் உடனே வந்துட்டு ஃபீம் ஜீராக்கு கால் பண்றான். பண்ணிட்டு நான் இப்போதான் அந்த வீடியோவை பார்த்தேன், நீ இப்போ ஓகே தானே அப்படின்னு ஃபீம் ஜீராவை கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஜீரா சொல்றா, இல்லை ஓகே இல்லதா, நம்ம வந்துட்டு இன்னைக்கு மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் வேணா டைரெக்டாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். பிகாஸ் அவனுக்கு அந்த வீடியோ நெட்லேருந்து எடுக்கணும் இல்லையா, அது அந்த வேலை இருக்கு இல்லையா, அதனால அவன் வந்துட்டு லேட்டாக வரேன்னு சொல்றான். சரி நான் முன்னாடியே போய் வெயிட் பண்றேன் அப்படின்னு ஜீரா சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல வந்து ஜீராக்கு அப்படி ஆனது நினைச்சுக்கிட்டே ரொம்ப சோகமா இருக்கான். அவன் வந்துட்டு ஒரு டிராயிங் பண்ணி கொடுத்துருப்பா இல்லையா, அந்த ஃப்ரேமை பார்த்துக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்க ஜீரா வந்துட்டு அந்த பர்ன் அவுட் பாருக்கு போயிருக்கா. அந்த பார் டெண்டர் இருப்பா இல்லையா, அவன் வந்துட்டு கேட்குறான், என்னாச்சு ரொம்ப லேட்டாக வர அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். எனக்கு டே ஃபுல்லாக ரொம்ப சேடாக இருக்கு, என் பக்கத்தில் வந்து என்ன கொஞ்சம் ஸ்மெல் பாரு அப்படின்னு சொல்கிறான். அந்த பார் டெண்டர்கார ஸ்மெல் பார்த்துட்டு குளிச்ச ஸ்மெல் வருது, ஆனால் அதுக்கு மேலே யூரின் ஸ்மெல் வந்துட்டு இருக்கே. அதுக்கு ஜீரா ஐயோ இன்னுமா வந்துட்டு இருக்கு, ஐயோ என்ன இது இப்படி எல்லாம் ஆகுது எனக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். இவ்வளோ ஹெவியாவா வருது அப்படின்னு மறுபடியும் அந்த பார் டெண்டர்காரனை ஜீரா கேட்டுட்டு இருக்கா. அந்த பார் டெண்டர்கார சொல்றா, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஃபுட்பால் விளையாடிட்டு இருப்போம், அங்க ஆப்போசிட் டீம் எல்லாருமே அவங்களுடைய யூரின் அப்படிதான் தூக்கி எறிஞ்சாங்க. என்னுடைய ஷர்ட் எல்லாமே யூரின் ஆயிடுச்சு, நான் எவ்வளவுதான் போய் அதை கிளீன் பண்ணாலுமே அந்த ஸ்மெல் என்னை விட்டு போகவே இல்லை. இப்போ எனக்கு ஞாபகம் வந்து நான் உனக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஜீரா இப்போ நான் என்னதான் செய்ய அப்படின்னு கேட்குறா. அப்புறம் அந்த பார் அவுட் சைடு வந்துட்டு அது பீரா இல்லை தனியாக தெரியல, அந்த பாட்டிலை வச்சுக்கிட்டு அவன் மேலே ஊற்றிக்கிட்டு என்னை விட்டு போ என்னை விட்டு போ அப்படின்னு அந்த ஸ்மெல் போகணும்னு அவன் மேலே அவன் அதை ஊற்றிக்கிறான். அப்புறம் சடனாக பார்த்தா ஒரு கார் வருது, யாருன்னு பார்த்தா வந்திருக்காங்க. அதுக்கு ஜீரா வந்துட்டு கோவமா, என்ன நீ இங்க வந்திருக்க, என் போனை ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன் என்ன நீ, அதெல்லாம் ஒரு மேட்ரு இல்ல, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு பாருக்குள்ள அவனை கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்துட்டு அவனுக்கு ரோஸ் கொடுக்குறான். அதுக்கு ஜீரா என்ன இது அப்படின்னு கேட்கறான். அதுக்கு உனக்கு தான் ஃப்ளவர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல, இந்த ரோஸ் எதுக்குன்னா நீ திரும்பவும் என்ன டிராயிங் வரைகிறதுக்காக நான் உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றான். நீ என்ன இப்போ சாரி கேட்க வந்திருக்கியா, எனக்கு ரோஸ் எல்லாம் பிடிக்காது, எனக்கு தூளிப் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். அப்படியா, சரி நெக்ஸ்ட் டைம் எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கா. அப்புறம் ஜீரா வந்துட்டு இப்போ எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க, நீ இந்த மாதிரி பேசக்கூடிய ஆள் இல்லைல்ல. வந்துட்டு இல்லை நைட் நீ வரணும், ஏன்னா எனக்கு நைட் தூக்கம்லாம் வருது இல்லைல்ல, நீ வரியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜீரா வந்துட்டு, ஏன் மறுபடியும் வந்து நான் அசிங்கப்படணுமா அப்படின்னு கேட்குறான். எனக்கு தூக்கம் வராது, நீ இருந்தால் தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மட்டும் இல்லை, நான் வந்துட்டு உன்னை நினச்சி ரொம்பவே கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜீரா வந்துட்டு அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், நீ கவலைப்பட மாட்டாதுக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் வந்துட்டு சடனா சரி நீ ரிவெஞ்ச் எடுத்துக்கோ, நீ என்னை திட்டு அடி என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு அவன் ஒரு ஆஃபர் கொடுக்குறான் ஜீராக்கு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி ஒரு கிளாஸ் இருக்கு, கிளாஸ்ல என்ன இருக்குன்னு தெரியல, அதை வந்துட்டு டக்குன்னு கோவோடைய ஃபேஸ்ல ஊத்திடுறான். கோவமே அதுக்கெல்லாம் ஒண்ணுமே சொல்லாம அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். ஜீரா சொல்றா, நீ ரொம்பவே லக்கி, ஏன்னா என் கையில இப்ப வந்துட்டு யூரின் இல்லைல்ல, தண்ணி தானே இருக்கு. கேட்குறா, இப்போ வச்சு சமாதானம் ஆயிடுச்சா உனக்கு அப்படின்னு. அதுக்கு ஜீரா சொல்றா, கண்டிப்பா இல்லை அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஆனா வந்துட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கா. கிட்டத்தட்ட பார் வந்துட்டு க்ளோஸ் பண்றாங்க, ஆனாலுமே வந்துட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கா. பார் டெண்டர்காரன் வந்துட்டு கேட்குறான், ஏன் என்னாச்சு இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. சரிங்க, ஓ பார் க்ளோஸ் பண்ணுற டைம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். சரிங்க, எனக்கு நைட் வந்துட்டு தூக்கமே வர்றது இல்லை, அதுக்கப்புறம் நான் என் பிஸ்னஸ் விஷயமா என் தலையில ரொம்பவே ஓடிட்டு இருக்கோம். ஜீரா வந்தால் மட்டும்தான் எனக்கு சமாதானமா இருக்கு, அவனை வந்துட்டு மறுபடியும் எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு அந்த பார் டெண்டர்கார, நீ யாரை பற்றி பேசணும்னு எனக்கு சுத்தமாக புரியல, இப்போ என்கிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண, அவங்க கிட்டயுமே அப்படியே போய் எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அடுத்த சீன்ல ஃபீமை காட்டுறாங்க. அவன் வந்துட்டு அவன் ஃப்ரெண்டை தான் மீட் பண்ண வந்திருக்கான். டோரை வந்துட்டு ரொம்ப உடைக்கிற மாதிரி தட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டுமே டோரை ஓப்பன் பண்ணிட்டு, என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நீ பண்ணி வச்சிருக்கே ஒரு வீடியோ, அதை டிலீட் பண்ணவே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு,
என்ன நீ பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட் வந்துட்டு சொல்றா, அதையே நீ டிலீட் பண்ண, அவன் வந்துட்டு உன்னை டிலீட் பண்ண சொன்னானா அப்படின்னு அவன் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருக்கா. அவன் வந்துட்டு சந்தோஷமா இருக்கான் போல அந்த மேட்ரு பண்ணதுனால. அப்புறம் ஃபீம் வந்துட்டு நீ வந்துட்டு பண்ண விஷயம் எல்லாம் கோக் இல்ல, அது ஏன் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டுமே ஐயோ என்னடா சொல்ற, நீ எப்படி மாறுச்சு, அதுவும் ஆளா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நீ வேணா அவனுக்கு கால் பண்ணித்தா, நான் சாரி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஃபீனுமே அவன் தூங்கிட்டு இருப்பான். இப்போ காலையில 5 மணி ஆகுது அப்படின்னு அவனை வந்துட்டு அடிச்சிட்டு இருக்கான். அப்புறம் அவன் ஃப்ரெண்டுமே அடிக்காதடா அடிக்காதடா அப்படின்னு ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு ஐயோ நான் எப்படி அவனை சமாதானப்படுத்துறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல ஜீரா வந்துட்டு அவனுடைய ஃப்ளவர் இருக்கும் இல்லையா, ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாம் அங்கே வந்துட்டு போயிட்டு அவனுடைய ஃப்ளவர்ஸ் எல்லாருமே கொஞ்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஃபீன் வந்துட்டு கால் பண்றா ஜீராக்கு. கால் பண்ணிட்டு சாரி என்னால் நைட் வர முடியல, இப்போ நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் ஜீராவுமே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போதான் டிராயிங் வரைஞ்சிட்டு வந்தேன், இப்போ நான் ஓகே தான் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஃபீம் கேட்குறா இன்னைக்கு வேணா நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு. அதுக்கு ஜீராவுமே உடனே ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஃபீமோடைய பின்னாடி அவன் ஃப்ரெண்ட் வரான். வந்துட்டு ஏன்டா கட் பண்ண, நான் அவன்கிட்ட சாரி கேட்கணும், கால் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஃபீம் வந்துட்டு நீ மூடிட்டு போ, இதை நானே சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு அவனை திட்டிட்டு இருக்கான். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீ வந்துட்டு போலியா உன் ஆளை பார்க்க அப்படின்னு அவன் ஃபீமோடைய ஃப்ரெண்ட் கேட்டுட்டு இருக்கான். இல்ல இன்னும் போகல அப்படின்னு அவனுமே சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி நேரத்துல நீ தானே ஆறுதல் சொல்லணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான் அவனுடைய ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல இங்க ஜீரா வந்துட்டு ஃபீமா ட்ரா பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் கோவோடைய கால் வருது ஜீராக்கு. அந்த கால் பார்த்ததுமே மறுபடியும் ஜீராக்கு டென்ஷன் ஆகுது. இப்போ என்ன வேணுமா இருந்துச்சு உனக்கு அப்படின்னு ஜீரா கேட்குற. கால் அட்டன் பண்ணிட்டு கோ வந்துட்டு இப்போ நீ ஓகேவா இருக்கியா அப்படின்னு கேட்குறான். அதான் நீ தான் எனக்கு கால் பண்ணிட்டியே, இதுக்கு மேல நான் எங்க ஓகேவா இருக்கிறது அப்படின்னு ஜீரா சொல்றான். நீ வேணும்னா என்ன வந்து இன்சல்ட் பண்ணிக்கோ, நான் வேணா கார் அனுப்பவா அப்படின்னு கேட்குறான். தயவு செஞ்சு இப்படி பேசுறதெல்லாம் நிறுத்து, நீ கால் கட் பண்ணாலே நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் கோவுமே காலை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் சடனா பார்த்தா கோ வந்துட்டு ஜீராவுடைய வீட்டுக்கு வந்துட்டு அவன் பாட்டுக்கு உள்ள போயிட்டே இருக்கா. ஜீரா வந்துட்டு தடுக்கிறா, எங்க வர அப்படின்னு. போ வெளியே, நீ வரக்கூடாது, நீ வராத என் வீட்டுக்கு அப்படின்னு அவனை துரத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனாலுமே அவன் வந்துட்டு உள்ள போய் உட்காந்துடுறான். இங்க பாரு, நேற்று நைட்டு நீ வராததுனால எனக்கு வந்துட்டு தூக்கமே இல்லை, இப்போ வந்துட்டு எனக்கு ரொம்ப தூக்கமா வருது, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு தூங்குறான். இல்ல நீ இங்கெல்லாம் தூங்கக்கூடாது, எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்கனி இருக்கும் இல்லையா, அங்க வந்துட்டு உட்கார வைக்கிறா. அப்புறம் அவனுடைய ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாம் பாக்குறா. நீ வந்துட்டு என்கிட்ட ரோஸ் பிடிக்காதுன்னு சொன்னாங்க, ஆனா இங்க பார்த்தா ரோஸ் ஃப்ளவர்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் வந்துட்டு சொன்னது உன்கிட்ட இருந்து வர ரோஸை மட்டும்தான் பிடிக்காதுன்னு சொன்னேன், ஆனா எனக்கு மத்ததெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் கோ கேக்குறான், ஆமா டிராயிங் வரைஞ்சிட்டு இருந்த அப்படின்னு சொன்னியே, அதை முடிச்சிட்டியா அப்படின்னு கேக்குறான். அவன் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராயிங் எடுத்துட்டு வந்து காட்டுறா. என்னது இது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஜீராவுமே அந்த டிராயிங் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சில எமோஷனலா பேசிடுறா. அதுக்கு வந்துட்டு கோவம் வந்துட்டு அழுதுடுறா. அதுக்கப்புறம் ஜீரா கேட்குறா, நீ அழுகுறியா, உனக்கு அழுகலாம் தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். சரி என் மேல யாரோ உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கே, அது யாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஓ அதுவா, அது வந்துட்டு ஒரு ஏஞ்சல், அவங்க வந்துட்டு உன்னை கிஸ் பண்ற மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா அந்த ஏஞ்சல் நீயா, நீ தான் என்ன கிஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கோ கேட்குறான். அப்புறம் ஜீரா வந்துட்டு சொல்றா, நீ செத்த மாதிரி நான் எழுதியிருக்கேன், யாராவது செத்து போனவங்களை கிஸ் பண்ண நினைப்பாங்களா, ஆசைப்படுவாங்களா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு வந்துட்டு அப்ப நான் சாகணும்னு நீ எதிர்பார்க்கறியா அப்படின்னு கேட்குறான். அந்த மாதிரி ஒண்ணுமே நினைக்கல, ஜஸ்ட் எனக்கு தோன்றதை நான் வந்துட்டு ட்ரா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஜீரா சொல்றான். இதை வந்துட்டு ஈக்குவாலிட்டி டெத் டிராயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிரெஞ்சுல இதே மாதிரி ஒருத்தர் வரைஞ்சிருந்தாங்க 1917ல, அவங்க வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த டிராயிங்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை நானே வாங்கிக்கிறேன், சரி எவ்வளோ அப்படின்னு கேட்கறாத. அதுக்கு ஜீராவுமே இங்க பாரு, நான் 2 பேரை வரைஞ்சிருக்கு, ஸோ இது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டே கூட நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஜீரா சரி நான் இது கொடுத்தா நீ போயிடுவியா அப்படின்னு கேட்கறான். அவனுமே அதுக்கு வந்துட்டு தலையாட்டிடுறான். சரி இவன் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராயிங்கை ரோல் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். இவன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அங்க வந்துட்டு ஆல்ரெடி தூங்க ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் ஜீரா வந்துட்டு என்னடா தூங்குற அப்படின்னு கேட்கறான். அதுக்கு வந்துட்டு நான் தூங்குறேன், என்ன வேணா நீ ட்ரா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஜீரா வந்துட்டு இன்னைக்கு எனக்கு ரெஸ்ட் டே, சொன்ன மாதிரி எல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். எனக்கு தூக்கமா வருதுன்னு சொல்லிட்டு அவனுமே தூங்கிடுறான். அதுக்கப்புறம் ஜீராவுமே ரொம்ப திட்டிட்டு இருக்கா. திட்டிட்டு அவன் தண்ணி எடுத்துட்டு வந்து அவன் மேல ஊத்திடுறான். ஆனாலுமே அவன் வந்துட்டு எந்திரிக்காம தூங்கிடுறான். சரி தூங்கி தொலையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துடுறான். அதுக்கப்புறம் அவன் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சிருக்கா இல்லையா, அது வந்துட்டு காத்தடிச்சு அந்த ஃப்ளவர் பெட்டல்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு அவன் மேல விழுது. அதுக்கப்புறம் ஜீராக்கு வந்துட்டு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அது வந்துட்டு ரொம்ப அந்த சீன் அழகா இருக்கும். அதனால இவனுமே மறுபடியும் ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான் போல. அவன் ட்ரா பண்ணறதுக்கு முன்னாடியே அவன் வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு டிராயிங் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம்னு பார்த்து ஃபீம் இருக்கால, அவன் வந்துட்டு வரான் ஜீராவுடைய வீட்டுக்கு. அதுக்கப்புறம் அவன் படுத்து இருக்கால, அதை வந்துட்டு இவன் ட்ரா பண்ணிட்டு இருக்கிறது இதெல்லாமே பார்த்தா அவனுக்கு வந்துட்டு வயிற்றுச்சல் வந்துருது. அப்படியே டென்ஷன்ல நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சடனா ஜீராவு வந்துட்டு திரும்பி பார்க்கறான். திரும்பி பார்த்து எந்திரிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஃபீம் வந்துட்டு சொல்றான், நான் வந்துட்டு நீ வருத்தத்துல இருப்பேன்னு நினைச்சேன், சரி ஓகே நீ பிஸியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் அங்கத்துல இருந்து. அதுக்கப்புறம் ஜீரா வந்துட்டு விடாம அவன் பின்னாடியே வந்துட்டு ஃபீமை ஸ்டாப் பண்ணிடுறா. ஸ்டாப் பண்ணிட்டு ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ, இங்க வந்துட்டு அந்த மாதிரி ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஃபீமுமே அதுக்கு போ, நீ தான் ரொம்ப பிஸியா இருக்குல்ல, நீ வந்துட்டு அவனை வரணும்ல, உனக்குமே அதுதான் வேணும்ல, போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு எவ்வளவு உன்னை இன்சல்ட் பண்ணாலுமே நீ வந்துட்டு அவன் கிட்டதான் போயிட்டு இருக்க அப்படின்னு கோவத்துல பேசிட்டு இருக்கான்.
ஜீராவுமே ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு போகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஃபீம் வந்துட்டு சொல்கிறா, ஏற்கனவே நீ அவன்கிட்ட போகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவள் எதோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சடனாக வந்துட்டு ஜீரா கேட்குறா, நீ வந்துட்டு ஜெலஸ் ஆகுறியா அப்படின்னு ஷையாக கேட்டுட்ருக்கா. அதுக்கப்புறம் ஃபீமுமே ஒரு மாதிரி ஆயிட்டா, ஆமாம் அதுக்கு என்னவா இப்போ அப்படின்னு சொல்கிறான். நீ வந்துட்டு இப்படி ஜெலஸ் ஆகுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு ஜீரா சொல்கிறான். அதுக்கப்புறம் ஃபீமுக்குமே சிரிப்பு வந்துடுது. அதுக்கப்புறம் ஜீரா சொல்கிறா, இந்த சாட்டர்டே நீ ஃப்ரீயாக இருக்கியா? என்னுடைய ஃப்ரெண்டோடைய கேலரிக்கு நீ வேணா வரியா? அங்கே வந்துட்டு நான் உன்னை வச்சு ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஃபீம் கேட்குறா, இப்போ நீ சும்மா ட்ரா பண்ணுற கூப்பிடுறியா இல்லை டேட்டுக்காக கூப்பிடுறியா அப்படின்னு கேட்குறான். இதை நீ டேட்டாவே எடுத்துக்கலாம் அப்படின்னு ஜீரா சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு போகிறான். போயிட்டு அவன் வந்துட்டு ஒரு ஷர்ட் வந்துட்டு வைன் ஊற்றிருப்பா இல்லையா ஷர்ட் மேலே, அந்த ஷர்ட்டை எடுத்துகிட்டு வரான். அதை வந்துட்டு நீட்டாக டிசைன் எல்லாம் பண்ணி வச்சிருக்கான். இது பிடிக்கும்னு நினைக்கிறேன், இதை போட்டு நீ இதை போட்டுட்டு தான் வரணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கிஸ் கொடுத்துட்டு அவனை அனுப்பிடுறான் அங்கத்துலேருந்து. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு எந்திரிச்சிட்டான் போல. எந்திரிச்சிட்டு அவனுடைய ட்ராயிங் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். அதை வந்துட்டு பாதி கூட முடிக்கல. அவ்வளோ சீக்கிரம் அவன் வந்துட்டு அந்த ட்ரா பண்ணியிருக்கா இல்லையா, அதை வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஜீரோ அவன் ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்தே, ஃபோட்டோ எடுக்காத நான் இன்னுமே முடிக்கல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் கேட்குறான், வரைஞ்சிட்டு இருந்தேன்ல இப்போ சடனாக எங்கே போயிட்ட அப்படின்னு. அதுக்கு ஜீரா சொல்கிறேன், நான் தான் சொன்னேன்ல இன்னைக்கு ரெஸ்ட் டே, நான் எங்கே போனாலும் எங்கே வேணாலும் போவேன் எங்கே வேணாலும் வருவேன், எனக்கு கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு அதனால தான் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சொல்கிறான், இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இங்கே தூங்கின உடனே எனக்கு தூக்கம் வந்துருச்சு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், அதோட சாரியோ அப்படின்னு சொல்கிறான். நீ சாரி எல்லாம் கேட்க தேவையில்ல, தயவு செஞ்சு இந்த பிளேஸை விட்டு போனால் எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறான். ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறேன், நான் வந்துட்டு உனக்கு நிறைய ஆஃபர்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போ, நீ திரும்ப இங்கே வந்தேன்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லாம் பேசாத, திரும்பவும் நீ என்னை ட்ராப் பண்ணணும், நான் உனக்காக நிறைய வேலையெல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ரெண்டு பேருமே ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஜீராவுமே சரி சரி இருப்போம் தயவு செஞ்சு இப்போ கிளம்பு அப்படின்னு அவனை அனுப்பி வச்சிடுறான். அப்புறம் அங்கே வந்துட்டு இன்னொரு ட்ராயிங் பண்ணியிருந்தாலும் அதை வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டா போல. வந்துட்டு அந்த டிராயிங்கில் இருக்கிற மாதிரியே மறுபடியும் அந்த போஸ் வந்துட்டு அந்த போஸ்லேயே தூங்க இது பண்ணுறான். அவனுக்கு வந்துட்டு அப்படியே இமேஜினேஷனில் வந்துட்டு ஜீரா அந்த ஏஞ்சலாக வர்ற மாதிரி இதில் காட்டுறாங்க. அதே மாதிரி அவன் வந்து அவன் மேலே உட்காந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி எல்லாம் தோணிட்டு இருக்கு. வந்துட்டு தூங்கிடுறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஃபீமை காட்டுறாங்க. ஃபீம் வந்துட்டு அந்த டேட்டுக்கு போனோம் இல்லையா, அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கா அவன் கொடுத்த ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு. அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு கேட்குறா, என்னடா சட்டை போட்டிருக்க, எங்கே கிளம்பிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு ஃபீம் சொல்கிறா, வைன் நான் ஆர்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னது ஆர்ட்டா? ட்ரெஸ் வாஷ் பண்ணாமல் இந்த ஷர்ட்டை போட்டுட்டு போயிட்டுருக்க, இதெல்லாம் ஒரு சட்டையா அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஃபீம் வந்துட்டு கேட்குறா, நீ என்ன பிளைண்டா, இது வந்துட்டு ஒரு ஹார்ட்டு, இதெல்லாம் உன் கண்ணுக்கு எங்கே தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் என்னமோ தெரியல, எனக்கு என்னமோ நீ அழுக்கு சட்டை போட்டுட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்னு அவன் ஃப்ரெண்டுமே சொல்கிறான். அதுக்கப்புறம் ஃபீமுக்கு வந்துட்டு கூட மீட்டிங் இருக்கு போல, அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு கேட்குறா, என்ன ஷர்ட் போட்டுட்டு இருக்க நீ அப்படின்னு. ஃபீம் வந்துட்டு சொல்கிறா, இது வந்துட்டு ஒரு ஹார்ட்டு ஃபேஷன் இது வந்துட்டு அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அழுக்கு சட்டையை போட்டுக்கிட்டு நீ இப்படி உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கோவமே திட்டுறா ஃபீமை. வீட்டில் இருக்கிற ஃப்ரெண்டுமே சொல்கிறா, நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஃபீம் வந்துட்டு ஜீராவை பார்க்க வந்துடுறான். அதுக்கப்புறம் ஜீரா வந்துட்டு பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, இந்த ஷர்ட்ல நீ ரொம்பவே அழகா இருக்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஃபீம் வந்துட்டு எதுக்கு வெயிட்டான பொருளெல்லாம் வச்சுட்டு இருக்க கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேகை வாங்கிக்கிறான். கை வந்துட்டு ஹெவியாக இருந்தால் கை கூட கொடு நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கா ஃபீம் ஜீரா கிட்ட. அதுக்கப்புறம் அந்த கேலரிக்கு போயிருப்பாங்கல்ல, அங்கே வந்துட்டு அங்கே போயிட்டு அந்த டிராயிங்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பிளேஸில் ஒரு ஆர்ட்டை பார்த்துட்டு ஜீரா வந்துட்டு கேட்குறா, இந்த ஹார்ட்டை பார்த்தா உனக்கு என்ன தோணுது அப்படின்னு. இது வந்துட்டு என்னுடைய சைல்ட்ஹுட் மெமரியை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீம் சொல்றா. ஆமா சில ஆர்ட்டெல்லாம் பார்த்தா அப்படிதான் தோணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஃபீம் வந்துட்டு ஒரு டேட்டு போட்டுட்டு இருக்கான் போல. அதை வந்துட்டு ஜீராக்கு காட்டிட்டு இருக்கான். அது நான் வந்துட்டு மெமரியா இருக்க டேட்டோலாம் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு காட்டிட்டு இருக்கான். இதுல ரொம்ப அழகா இருக்கு, இது பேரு மேரோ தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இன்னொரு டேட்டோ கூட இருக்கு, அதையும் காட்டவா அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஜீரா காட்டு அப்படின்னு கேட்கறான். இல்ல இந்த இடத்துல காட்ட முடியாது, வேணும்னா நைட் காட்டுறேன் அப்படின்னு ஃபீம் சொல்றான். பேசிக்கிட்டு ரெண்டு பேருமே ஐ டு ஐ பாத்துக்கிறாங்க. சடனா அங்க இங் வந்துடுறான். அப்புறம் ஃபீம் கிட்ட ஜீரா வந்துட்டு அவளை இன்ட்ரடியூஸ் பண்றான். பத்தி சொல்லி, இவ தான் என்னுடைய ஃப்ரெண்டு, இவ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா, ஆக்டிங் ஃபீல்டில் கூட இவ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் இங் ஃபீமை பார்த்துட்டு, நீங்கள் தான் ஃபீமா, நீங்கள் பார்க்கவே ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு ஜீராக்கு வந்துட்டு ஜெலஸ் ஆகுது. ஃபீம் சொல்கிறா, எனக்கு ஆக்டிங்லலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு இருக்குது, வந்துட்டு என்னை விட ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜீரா பார்த்துட்டே இருந்து ஜெலஸில் போதும் நிப்பாட்டு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு இங்குமே சரி சரி அப்படின்னு சொல்கிறா. நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு ஜீரா வந்துட்டு இங்கே கூட்டிகிட்டு போயிடுறான். இங்கே கேட்குறா, நீ என்ன அவனை டிராயிங் பண்ண கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க, சரி உள்ளே வேணா போங்க, அங்கே வந்துட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. நான் அவனை டிராயிங் பண்ண தான் வந்திருக்க, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு இங்குமே சரி சரி புரியுது அப்படின்னு சொல்றான். அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல காட்டுறாங்க. அந்த பட்லர் வந்துட்டு கோவோடைய ஷர்ட் எடுத்துட்டு வரான். அது க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்து ஏதோ ஒரு அளவுக்கு தான் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான்.
அதுக்கப்புறம் அவனுமே அந்த ஷர்ட்டை வாங்கிக்கிட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த சீன்லேருந்து கட் பண்ணி நெக்ஸ்ட் இங்கே ஃபீம் ஜீராவை காட்டுறாங்க. அங்கே வந்துட்டு ஜீரா ஃபீமை ட்ரா பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஃபீம் வந்துட்டு ஜீராவே பார்த்துட்டு இருக்கா. ஜீராவுமே ஃபீமையே பார்த்துட்டு இருக்கா. அதுக்கு ஜீரா சொல்கிறேன், இங்கே பாரு, நான் உன்னை ட்ராயிங் பண்ணதா இங்கே வர சொன்னேன். நான் இங்கே இருக்கிறதே நீ மறந்துடு அப்படின்னு சொல்கிறான். என்னுடைய முன்னாடி தானே உட்காந்துட்டு இருக்க, நான் எப்படி மறக்கிறது அப்படின்னு சொல்கிறான். பாரு, நீ வந்துட்டு இமேஜின் பண்ணிக்கோ, நீ மட்டும்தான் இங்கே இருக்க, நான் இல்லை அப்படின்னு. பிடிச்ச மாதிரி போஸ் கொடு, நீ ரிலாக்ஸ் ஆகிரு, அப்போதான் என்னால் வரைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுமே சிகரெட் அடிச்சுட்டு ரிலாக்ஸாக இருக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் ஜீராவை பார்க்காம இருக்க முடியல. அப்புறம் ஜீராவுமே, பாரு, என்னால் ட்ரா பண்ண முடியல, சரி, என்னால் சுத்தமாக வரைய முடியல அப்படின்னு ஜீரா சொல்கிறான். இந்த ஃபீமுமே இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டான். உன் கையை கொடு, நான் பாம் ரீடிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு அவன் கையை வாங்கிக்கிறான். நீ இப்போ யாரு கூடயோ அஃபேரில் இருக்கன்னு எனக்கு தெரியுது. அதுவும் இல்லாமல் அந்த லைன் பார்க்கும்போது இப்போ வந்துட்டு உன்னால் சுத்தமாக ட்ராயிங் பண்ண முடியாது. அவன் கூட ட்ராயிங் வரையணும்னு நினச்சா நான் இப்போ அவன் கூட ஒரு பிளேஸுக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஆமா தானே அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு கூப்பிடுறான்னு ஜீராக்குமே தெரியுது. ஆக்சுவலி அவனுக்குமே அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல. அங்கத்துலேருந்து சீன் கட் ஆகி மறுபடியும் காட்டுறாங்க. வந்துட்டு அந்த பர்ன் அவுட் பாருக்கு போயிருக்கான் போல. அதுக்கப்புறம் அந்த பார் டெண்டர்காரா கேட்குறா, உங்களுக்கு என்ன வேணும், என்ன பிராண்ட் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கேட்குறா, எத்தனை நாளாக அவன் வந்துட்டு இருக்கா அப்படின்னு. அப்புறம் அந்த பார் டெண்டர்காரனுக்கு கூட புரிஞ்சிடுது. அவன் வந்துட்டு ஜீராவை கேட்குறீங்களா அப்படின்னு கேட்குறான். இல்ல, அப்படியே ஃபீமையும் கேட்குறா. இவங்க 2 பேரும் எத்தனை நாளா இங்க வராங்க. அப்புறம் சீன் அங்கத்துலேருந்து கட் பண்ணி ஃபீம் ஜீராவை காட்டுறாங்க. 2 பேருமே வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஃபீம் சொல்றா, எப்படி உன்னால இவ்வளோ நடக்க முடியாது, எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்றா. ஜீராவுமே எனக்குமே டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்படின்னா நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணாவா உள்ள போக அப்படின்னு சொல்லிட்டு ஜீராவை அவன் வந்துட்டு தூக்கி பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல ஃபீம் வந்துட்டு டோரை க்ளோஸ் பண்றான். இப்போ சடனா வந்துட்டு ஜீராக்கு கால் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜீரா சொல்றா, ஃபீம் கிட்ட பாரு, கரெக்டா இவன் கால் பண்ணிட்டான், இந்த நேரம்னு பார்த்து அப்படின்னு சொல்றான். ஃபீம் சொல்றா, சரி, ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போது எடுத்து பேசு அப்படின்னு சொல்கிறான். இல்லை, இவன் கூட பேசி பேசி தான் என்னுடைய குட் மெமரிஸ் எல்லாம் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஒரு சைடில் வச்சிடுறான். இங்கே வந்துட்டு விடாமல் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபீமுக்கு கால் பண்ணுறான். பாரு, நீ கால் எடுக்கலன்னு சொன்னதுமே எனக்கு கால் பண்ணுற பாரு அப்படின்னு மொபைலை காட்டுறா ஃபீம் ஜீராக்கு. நீயுமே எடுக்காத அப்படின்னு ஜீரா சொல்கிறான். நான் எப்படி எடுக்காமல் இருக்க முடியும், அதுவும் இல்லாமல் நான் எப்போவுமே எடுக்காமல் இருந்தது இல்லை அப்படின்னு சொல்கிறான். நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை இவன் வாங்கிக்கிறான். பேசுறி அப்படின்னு கேட்க, இல்லை, அவன் ஃபோனை நம்ம அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஜீரா சொல்கிறான். வந்துட்டு வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறான். 2 பேருமே கால் எடுக்கலன்னு வந்துட்டு தோணிட்டே இருக்கு போல. 2 பேரும் சேர்ந்து இருப்பாங்களோ இப்போ, அதுக்கு தான் எடுக்க மாட்டேங்கிறாங்களோ அப்படின்லாம் தோணிட்டு இருக்கு. அப்புறம் அங்கத்துலேருந்து கட் ஆகி ஃபீமை ஜீராயோ காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு அதை பண்ண ரெடி ஆயிட்டாங்க போல. அதை வந்துட்டு ஃபுல்லாக காட்டாமல் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் ட்விஸ்ட் இருக்கு போல. இதோட இந்த எபிசோட் முடியுது.